அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எந்த கீரையாக இருந்தாலும் நார்மலாக நம்ம பருப்பு போட்டு கடைவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கீரை பிடிக்காதவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த கீரை கூட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கீரை கூட்டு பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் காட்டியிருக்க ஸ்பூனால் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதே அளவுக்கு துவரம் பருப்பு, அப்புறமா கடலைப்பருப்பு, இது 3 பருப்புமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக பருப்பு தேவைப்படுது அப்படின்னா இன்னுமே நீங்கள் வந்து அதிகமாக போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற கீரையோட அளவை பொறுத்து பருப்பு வந்து கூட்டியோ குறைச்சோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு நல்லா கீரை மட்டும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் பருப்பை குறைச்சிக்கலாம். இல்லை பருப்பு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் பருப்போட அளவை வந்து அதிகப்படுத்திக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாயுமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 10 பல் பூண்டு நீல வாக்கில் கீரி சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் நான் வந்து எடுத்துருந்தேன் பாருங்கள். 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய தக்காளி, அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கீரைக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்க்க மாட்டோம். இதை சேர்த்து பண்ணுங்கள், டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில், லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகா ரெண்டையுமே ஒன்றாவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. இந்த டிஷ்க்கு டேஸ்ட் வந்து இந்த பேஸ் தான். நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நமக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க காரம் அப்படின்றது வந்து பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, இந்த மிளகுத்தூள் மட்டும்தான். இது மட்டும்தான் இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்புமே சேர்த்துட்டு ஒரு 4 செகண்ட் போல் நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சிறுகீரை, அரைக்கீரை எதில் வேணாலும் பண்ணலாம். அந்த கூட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்தா தண்ணியில் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா கீரை நல்லா க்ளீன் ஆகிடும். நமக்கு நார்மல் வாட்டரில் தண்ணி வந்து ஒட்டாது கீரையில். மஞ்சத்தூள் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது கீரையில் வந்து நல்லா தண்ணி ஒட்டிட்டு நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்ம வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அதனால் சீக்கிரமாக வதக்கிடலாம். இந்த மசாலா கூட நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீரையை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்மியாகிடும் கீரை, அந்த சுருண்டு வந்துடும். நம்ம சேர்த்துருக்க மசாலா கூட நல்லா அந்த கீரை வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபுல்லாக அந்த கீரையில் எல்லாமே மசாலா வந்து படுற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க எண்ணெய்லாம் நல்லா அப்படியே கீரையோடு ஒட்டிட்டு சூப்பராக அந்த மாதிரி வதங்கியிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வதங்கினாலே போதும், கீரை நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க 3 பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நமக்கு வந்து பருப்பு கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு கீரைக்கு இந்த 1 கப் அளவுக்கு பருப்பு சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும்.
இப்போ பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த கீரையோட கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம கூட்டு கன்சிஸ்டன்சி வரதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து பருப்பு கூட கீரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா இதில் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். நம்ம பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால வாயு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இந்த பெருங்காயத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கடைசியாக நம்ம சேர்க்க போகிற பொருள் தான் இந்த கீரைக்கூட்டோட டேஸ்ட்டை வந்து இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி தரும். இந்த ஒரு பொருள் சேர்த்து நீங்கள் இந்த கீரைக்கூட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கீரை பிடிக்காதவங்க கூட இந்த கீரைக்கூட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த குழிக்கரண்டி அதில் ஒரு 2 கரண்டி வந்து நெய் சேர்த்துருந்தேன். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். இல்லை அப்படியே கூட மூடி போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெய் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு அப்படியே நம்ம வச்சிடலாம். நம்ம சாப்பிடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சோறில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை அப்படி இல்லைன்னா வடகம், வத்தல், அப்பளம் இந்த மாதிரி ஏதாவது வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் ரெசிபீஸ், கிச்சன் டிப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள்.